நீங்கள் நேபாள் மாதிரி இலங்கை மாதிரி நடக்கும்னா யார் சொல்லி நீ இதை போட்டால் அதுக்கு அந்த ஜட்ஜு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஜஸ்டிஸ் செந்தில்குமார். அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் யாருன்றாரு. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அது. அப்போ ஜட்ஜு கோர்ட் இஸ் கிவிங் சம் லீடு. நீங்கள் வந்து இதை இன்டைரக்டாக கோர்ட் இஸ் புல்லிங் அப் த போலீஸ். நீங்கள் ஏன் இதை சாஃப்டாக டீல் பண்ணுறீங்க, திஸ் இஸ் சீரியஸ் இஷ்யூன்னு கோர்ட் சொல்லுது. அப்படி சொன்ன பிறகு இவரால் ஒன்றும் கவர்மெண்ட்டால் ஒன்றும் தடுக்கலாம், தள்ளி போடலாம். இம்மிடியட்டாக இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணலன்னா ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேருங்க. இவங்க இன்டைரக்டாக விஜயை சப்போர்ட் பண்ணுறாங்க, பயப்படுறாங்க, விஜயை பார்த்து சாஃப்டாக டீல் பண்ணுறாங்கன்ற எண்ணம் மக்கள் மத்தியில் வந்ததுன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் கெட்ட பேர். அதுவும் நேற்று கோர்ட் இவ்வளோ தூரம் சொன்ன பிறகு இனிமேல் ஸ்டாலின் கவர்மெண்ட்டோ போலீஸோ அமைதியாக இருக்க முடியாது. they have to take அவர்கள் நடவடிக்கை எடுத்து ஆக வேண்டும். ஜட்ஜ் செந்தில்குமார் நேற்று சொன்ன ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களும் ஜட்ஜ் அவர்களும் ஒரே திருமண விழாவில் கலந்துக்கிட்டாங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு இப்போ தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உள்நோக்கம் கற்பிட்டு மாதிரி தாவக்கே தரப்புலேருந்து போட்டுட்டு இருக்காங்க. உங்களோட பார்வை என்ன சார்? இத்தகைய அவதூறுகளை பரப்புபவர்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும். இது மாதிரி நீதிபதிக்கு ஆட்ரிபியூட் பண்ணுறது, அவங்க இந்த கட்சிக்கு எல்லா நீதிபதிக்கும் ஏதாவது ஒரு நோக்கத்தை கற்பிப்பாங்க. இப்போ கூட திருந்துறதா புத்தி வந்ததா தெரியல அவங்களுக்கு.